Krishna Krishna Hare Hare. Sadgurunath Maharaj ki Jai. Shuklambaradharam Vishnum Shashivarnam Chaturbhujam Prasannabadanam Dhyayet Sarvavignopasantaye. Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwarah Guru Sakshat Param Brahma Tasmai Shri Gurave Namaha. Tadaye Sundarakaram Sadeka Priyadarshanam Ajnanamashakam Devam Sadgurum Muralidharam Murali Manditakarakamalam Munijanamohanam Vyatyastapadam Manamaradharinam Prema Bhakta Mandala Nitya Kirtam Shri Premika Varadam Ashrayam. Hare Rameti Krishneti Nama Sankirtanam Sada Lokakshemaya Kurvantam Premikam Sadgurum Bhaje. Valmikir Munisimhasya Kavita Vanacharinaha Shrinvan Rama Kathanadam Punayati Paramgatim. Yatra Yatra Kirtanam Tatra Tatra Kritamastakāñjalim Bhāshvavari Paripurna Lochanam Marutim Namata Rakshasantakam. Shri Haraye Namaha Shri Haraye Namaha Shri Haraye Namaha. Janaki Kanta Smaranam Jai Jai Rama. Anjaneya Swami ki Jai. Sadgurunath Maharaj ki Jai. Guru Venu Gangail Murad Mohare. Guru Venu Gangail Murad Mo. Bhagavan Bhagavan Namakaga Anapiyaladiya Kandan Charanathil Namme Serthidum Nadiya. Deviga Bharata Tayogine Pade. Deviga Bharata Tayogine Pade. Tagudi Poramal Tumbam Tude Pade. Guru Venum Gangail Murad Mo. Karindurum Pudu Pude Tottamale Thirum Karunai Perum Pudaral Malapuri Nirathidum Kandalum Nirithaalum Peyar Sonnaalum Kandalum Nirithaalum Peyar Sonnaalum Kanathil Moli Vande Karam Vande Kaathirum. Kanathil Moli Vande Karam Vande Kaathirum. Guru Venum Gangail Murad Mohare. Guru Venum Gangail Murad Mo. Sadgurunath Maharaj ki Jai. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையால ராமாயணத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பார்த்தோம் ராமருடைய அவதாரம் பார்த்தோம். ராமர் அவருடைய 3 சகோதரர்கள் 4 பேரோட அவதாரம் பார்த்தோம். அவரோட பால லீலைகள்லாம் பார்த்தோம். எப்படி விளையாடுறா, எப்படி ஹண்டிங் போறா, எப்படி குருகுலத்துக்குலாம் போயிட்டு 4 நாள்ல 4 வேதங்கள் கத்துக்கிறா, 64 கலைகளும் கத்துக்கிறா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு தசரதர் ஒரு புத்திரர்களுக்கு கல்யாணம் ஆகணுமே அப்படிங்கிறதும் கவலைப்படுறார். கவலைப்படும் போது விஸ்வாமித்திரர் வரார். விஸ்வாமித்திரர் வரார் அப்படிங்கும்போது பெரியவர்கள்லாம் சொல்லுவா, நமக்கு மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்தாலோ, மனசுல ஏதாவது ஒரு நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலோ, இஃப் யூ ஹேவ் எனி கன்சர்ன்ஸ் ஒரு கவலை ஒரு எனி ப்ராப்ளம்ஸ், அந்த சமயத்துல ஒரு மகானோட தரிசனம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா
அந்த கவலையோ அந்த அந்த கஷ்டமோ நீங்கிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரியவெல்லாம் சொல்லுவா. மகான்கள்லாம் வந்து அவரோட தரிசன மாத்திரத்திலேயே நம்மளோட கவலைகள்லாம் தீர்த்துடுவா அப்படிங்கிறதுனால தசரதரும் இவ்வளவு கவலைப்பட்டு இருந்தார் இல்லையா, புத்திரர்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு. விஸ்வாமித்திரர் வரார் அப்படின்னு கேட்ட உடனே தெரிஞ்ச உடனே கவலைகள் எல்லாம் நீக்கித்து அப்படின்னு பார்த்தோம். விஸ்வாமித்திரர் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போயிட்டு தாட்டகா வதமாறுது. யஜ்ஞ சம்ரட்சணம் மாரீச்சன் சுபாவம் போன்ற ராட்சசர்கள் 100 ராட்சசர்களையும் அடிச்சு யஜ்ஞத்தை காப்பாத்துறார் அப்படின்னு பார்த்தோம். முடிச்சுட்டு மிதிலைக்கு போற வழியில அகல்யா சாப விமோசனம் நடந்ததுன்னு பார்த்தோம். ராமர் வந்து மிதிலைக்கு போயிட்டு தனுர்பங்கம் பண்ணி ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் அப்படிங்கிற திவ்ய தம்பதிகளுக்கு கல்யாணம் அப்படின்னு பார்த்தோம். அந்த திருநக்ஷத்திரத்துல இவ ராமருக்கும் சீதைக்கும் மட்டும் இல்லை, 4 தசரதரோட 4 புத்திரர்களுக்கும் ஜனகர் அவரோட பிரதர் அவரோட 4 புத்திரிகளுக்கும் விவாகம் நடக்கிறது ஒரே முகூர்த்தத்துல அப்படின்னு பார்த்தோம். விவாகம் முடிஞ்சு விவாக மகோத்சவங்கள்லாம் முடிஞ்சு பரசுராமருடைய கர்ப்பபங்கமும் நடந்து அவள் ஆத்துக்கு திரும்புறா. ராமரும் லக்ஷ்மணரும் சீதாமாவும் ஊர்மிளையோட அயோத்திக்கு அப்பாவோட திரும்புறா. பரதன் மாண்டவி சத்ருகன் சுதகீர்த்தி இவா 4 பேரும் பரதனோட தாத்தா ஆத்துக்கு கைகேயி தேசத்துக்கு போற. தாத்தாவோட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு பார்த்தோம். இதோட பாலகாண்டம் வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டம் இதோட பூர்த்தியாகுது. அயோத்தியா காண்டம் தான் அடுத்தது. அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கும் போதே வால்மீகி பகவான் சொல்ற ராமரும் சீதாமாவும் 12 வருஷ காலம் சூப்பர் சுகமா வாழ்ந்தா அப்படின்னு ஒரே ஒரு ஸ்லோகத்தை முடிச்சுட்டாரு. நமக்குலாம் தோணும் இல்லையா, அந்த 12 வருஷம் ராமரும் சீதாமாவும் எப்படி இருந்திருப்பா அப்படின்னு ஆசையா இருக்குங்க தெரிஞ்சுக்கணும்னு. அதனால ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல அந்த 12 வருஷ காலம் ராமரும் சீதாமாவும் எப்படி இருக்கா, என்னென்னலாம் பண்றா, என்னென்ன லீலைகள்லாம் பண்றா, ராமருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா. அதெல்லாம் இந்த அடுத்த சில கீர்த்தனங்கள்ல சில பாட்டுகள்ல நமக்காக அருளி செய்யற ஸ்ரீ அண்ணா.
दशरथमानितो जननी लालितः सोदर सुव्रजन पूजितः दयया निखिलं जनमपि कुशलं पृच्छति सचिव परिवृतः विलसति रघुवीरः साकेते उत्तमपुत्रः सज्जननेत्रः परमपावन पुण्यचरित्रः राजीवनेत्रो राजशिवोत्रः राजकुमारी प्रेमैकपात्रः विलसति रघुवीरः साकेते विलसति रघुवीरः साकेते नन्दनवने क्रीडासरणे सायं सायं भ्रातृभिः क्रीडति सरसं सपरिहासं क्रीडति सरसं सपरिहासं साकं सहृदय सुहृद्भिः विलसति रघुवीरः साकेते विलसति रघुवीरः मारुतशीतले मल्लिका परिमले मणिगणमण्डित हिन्दोळे मैत्री सहितः सखिजनमहितः शोभते प्रेमिक हृदयकमले हृदयकमले. இந்த பாட்டு இது அதுலேயும் ஒரு பாட்டு தான். இது வந்து ராகமாளிகையில் அமைச்சிருக்க ஸ்ரீ அண்ணா இந்த பாட்டை. ஏன்னா ஒரு ராகத்துக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும் இல்லையா. இப்போ காத்தால எழுந்துக்கணும் அப்படின்னா பிரபோதனம் அப்படின்னா பூபாலத்தை பாடுறோம். சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ராகம் இருக்கு. சோகமா அழறா மாதிரி இருக்கு அப்படின்னா முகாரி அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி டோலோத்சவம் மனசு சாந்தி அடையணும் அப்படின்னா நீலாம்பரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு ராகத்துக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு நாளில் பண்ற ஒரு விஷயத்துக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால இது அத்தனையும் வந்து 9 சரணங்கள் இருக்கு இந்த பாட்டுல. 9 ராகத்தை அமைச்சிருக்க சிஷ்யன்னா இது எப்படின்னா ஒரு சரணமும் ராமருடைய டே டு டே ஒரு லைஃப் அண்ட் ராமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராமர் காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த பாட்டுல சொல்றாரு ஒரு நாளும் என்ன பண்ற அப்படின்னு. ஸோ ஒரு பண்ற ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு ராகம் கொடுத்துருக்காரு. இப்ப காத்தால ராமர் எழுந்துக்கிறார் அப்படிங்கும் போது பூபாலத்துல பாடுறார் சுககர மாருதே சுப்ரபாதே சுந்தரியா சாகமுத்தாய அப்படிங்கிற. காத்தால எழுந்துக்கிறாராம். ஜில்லுன்னு ஒரு மைல்டா ஒரு கூல் ஜென்டில் பிரீஸ் அடிக்கிறதா. அந்த பிரீஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுந்துப்போ அப்படின்னு நம்மளை எழுந்துக்கிறதுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கா அந்த பிரீஸ். ஸோ அதான் அந்த மாதிரி ஒரு ஜென்டலா மைல்டா ஒரு சில்லுன்னு ஒரு பிரீஸ் வருதான். அந்த பிரீஸ் அந்த ராமர் அந்த சமயமா ராமர் எழுந்துக்கிறாராம். ராமர் எழுந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா காயம் ஹரி நாம தியாயம் பரம் பிரம்ம. காத்தால எழுந்த உடனே காயன் ஹரிநாம நாமம் சொல்றாராம். ஆண்டா கூட சொல்றாரு இல்லையா ஹரி என்ற பேரறிவும் கேட்டிலையோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ காத்தால எழுந்த உடனே ஹரி 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 அப்படின்னு 7 தடவை சொல்லணும் அப்படின்னு பெரியவாளன்னு ஒன்று சொல்லுவார். நம்ம எல்லாம் மோஸ்ட்லி அப்படிதான் பண்றோம் இல்லையா. ராமருடைய அவதார காரணம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாம் தர்மத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவதார காரணம் இல்லையா. அதனால ராமர் நமக்கு எல்லாம் தர்மம் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. காத்தால எழுந்த உடனே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லணும் 7 தடவை சொல்லணும் அப்படிங்கிறதுனால ராமரும் காத்தால எழுந்த உடனே
காயன் ஹரிநாமத்தை சொல்லிட்டே எழுந்துக்கிறார். ஹரிநாமத்தை சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாருன்னா தியாயன் பரபிரம்மத்தை பகவான தியானம் பண்றாராம். ராஜதி பத்மாசனே, பத்மாசனத்தை உட்கார்ந்து தியானம் பண்றாராம். ராமர் என்னது தியானம் பண்றார் அப்படின்னா லோகஹிதாய, லோகஹிதத்துக்காக ராமர் பகவான தியானம் பண்றார். ராமர் எழுந்துட்டோடனே இதான் பண்றார், ஹரி 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 சொல்லி எழுந்துருப்பாராம். எழுந்துட்டு பகவான பத்மாசனத்துல தியானம் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாராம். இதுக்காக அப்படின்னா லோகத்தோட ஹிதத்துக்காக பகவான தியானம் பண்றார் ராமர் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன பண்றார் அப்படின்னா ஸ்நான சந்தியாதிகம் கர்த்தவ்யமானிகம் கூர்வன்யதா விதி சீதயா. ஸ்நான சந்தியாதிகம் கர்த்தர் எழுந்து ராமர் குளிப்பாராம். இந்த இடத்துல சொல்ற சாஸ்திரத்தை சொல்லிட்டு கர்த்தரை எழுந்த உடனே குளிக்கணும், கம் வாட்னே கர்த்தரை எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துல ராமர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஸோ ஸ்நான சந்தியாதிகள்ல கர்த்தவியமான்மீகம். ஸோ காத்தால எழுந்த உடனே தேவ அனுஷ்டானங்கள் தேவ காரியங்கள்லாம் பண்ணணும், நம்மளோட மார்னிங் ரொட்டீன்ஸ் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா. ராமர் இதெல்லாம் பண்ற கர்த்தவியமான்மீகம் குருவன் யதா விதி, எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ சாஸ்திரங்கள் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அது அத்தனையும் அப்படியே ராமர் பண்றார். சீதாம்மா கூட ராமர் பண்றார் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா மந்திரான் ஜப்வா தானானி தத்வா, மந்திரங்கள் எவ்வளவு மந்திரங்கள் விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்திருக்காரு, வசிஷ்டர் சொல்லி கொடுத்திருக்காரு, எல்லா மந்திரங்களையும் ஜபிக்கிறார் ராமர். தான தர்மாதி காரியங்கள்லாம் பண்றாராம், ஹோமம்லாம் பண்றாராம், பூஜைகள்லாம் பண்ற. இதெல்லாம் பண்ணிட்டு இது ராமர் இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றார். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு காத்தால தேவ அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நானாவிதரசம் மன்னம் சரசம் புக்த்வா ஜனக தனயயா, அறுசுவை உணவை சீதாம்மா பரிமாறாலும் ராமர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றார். ஸோ அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு ராமர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ராமர் சாப்பிட்ற சீதாம்மா சாப்பிட்ற எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்றா அப்படின்னா தசவித சுகந்தம் தாம்பூலபந்தம் தத்தம் கிருண்ணன் ஜாயயா, 10 விதமான சுகந்த திரவியங்கள் கொண்ட தாம்பூலம் சீதாம்மா மடிச்சு கொடுக்குறாளாம். ராமர் அதை போட்டுக்கிறார், தாம்பூலம் போட்டுக்கிறார் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் முடியறது. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுட்டு என்ன பண்றாரா நம்ம எல்லாருமே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் காலத்துல சுவாமி காரியங்கள் பகவத் காரியங்கள் தேவ காரியங்கள்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போவோம் இல்லையா. ராமரும் அதுதான் பண்றாரு. இது வரைக்கும் காலத்தால எழுந்ததுலேருந்து தேவ காரியங்கள்லாம் பண்றார், இப்போ உலக ரீதியான காரியங்கள்லாம் பண்றார். ஸோ உலக ரீதியான என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் லேப்டாப் போய் தள்ளிட்டு இருப்போம். ராமர் வந்து இளவரசன் இல்லையா. ஸோ இளவரசன் ராஜ்யசபைக்கு போயிட்டு ராஜ்யாங்க காரியங்கள்லாம் பார்க்குறாரு. அயோத்தியா காண்டத்திலே லேட்டரான் வரும். லக்ஷ்மணர் சொல்றார், அப்பா வந்து எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு தெரியுமா, இந்த அயோத்தி எல்லையை காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இளவரசருக்கும் ஒருத்தருக்கும் எவ்ரிபடி ஹாஸ் எ டியூட்டி இல்லையா. அந்த மாதிரி ராமர் வந்து தன்னுடைய டியூட்டியை பார்க்கறதுக்காக சுதர்மம் பாலயன் கிளம்புறார். சஜ்ஜனம் பூஷியன் ஆத்மானம் பூஷியன் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லையா. அதனால இந்த இடத்துல சொல்றாரா சஜ்ஜனம் பூஷியன் ஆத்மானம் பூஷியன் மணிமய முக்குரம் அவலோக்கிய. அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறார். ராமர் வந்து அலங்கார பிரியன் இல்லையா. நம்ம குருநாதர் கூட சொல்றாரு அலங்கார பிரியனே அரவிந்தாட்ச அப்படின்னு பாடுறாரு இல்லையோ, பெரிய பாட்டு பாடுறாரு. அதனால இந்த இடத்துல ராமரும் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறாராம். சபைக்கு போறதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணிக்கிறாராம். எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறாராம், நம்ம போட்டு இருக்க வேஷ்டி உத்திரியத்தோட மேட்சிங்கா இருக்கா, இந்த வேஷ்டிக்கு இந்த உத்திரியம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்றாராம். இந்த வேஷ்டி இந்த உத்திரியத்துக்கு இந்த ஆபரணங்கள்லாம் போட்டுனா நல்லா இருக்கும், இந்த மோதிரம் போட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் பார்த்து அவ்வளோ ஆசையா ட்ரெஸ் பண்ணிக்கிறாராம், அலங்காரம் பண்ணிக்கிறாராம். பண்ணிட்டு கண்ணாடியில பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம். கிளம்பும்போது லக்ஷ்மணர் வந்துட்டு அண்ணாவை வணங்குறாராம். வணங்கிட்டு 2 பேருமா சேர்ந்து சபாம் கஷ்டத்தி சபைக்கு கிளம்புறாராம். வெண் குதிரையில ஏறி சபைக்கு கிளம்புறாராம். கிளம்புறதுக்கு முன்னாடி குட்டிலால கமலமுக பிதரம் மாதரம் அபிவாத்ய, அப்பா அம்மாவுக்கு போய் அபிவாத்தியம் பண்றானா, நமஸ்காரம் பண்றானா அப்பா அம்மாவுக்கு. எவ்வளவு முக்கியம் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றது தெரியாது இல்லையா. ஸோ அதனால அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போறாராம் ராமனும் லக்ஷ்மணரும். பரதம் சத்ருக்னம் பக்திரசவனம் சுமித்ரா சுதமபி
இங்க லக்ஷ்மணரை கட்டி பிடிச்சிருந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு எல்லாருமா சேர்ந்து கிளம்புறானோம் ராஜசபைக்கு. தசரத மானிதோ ஜனனி லாலிதா சோதர சோரஜன பூஜிதா. சோதரர்கள் சுகிருஜனங்கள் சுகிருத்துக்கள் எல்லாரும் பூஜிக்கிற அந்த ராமர் சபைக்கு கிளம்புற. சீதாமாவோட பிரேமைக்கு பாத்திரமான அந்த ராமச்சந்திர பிரபு கிளம்புற சபைக்கு கிளம்புற அப்படின்னு சொல்றேன். சபைக்கு கிளம்பும் போது இவன் குதிரையில ஏறி கிளம்புற சபைக்கு. ராஜ வீதியில தான் போகணும் இல்லையா, ஆத்துல இருந்து அரண்மனையில இருந்து ராஜ வீதியில வெண்குதிரையில சல் போராடலாம். அரண்மனைக்கு போகும்போது என்னன்னா தயயானிகீனம் ஜனமபி குஷலம் பிரச்சதி சஜீவ பரிவிருத. ராஜ வீதியில போயிட்டு இருக்காரு. போகும்போது ரெண்டு பக்கமும் ஜனங்கள் பிரஜைகள் தான் வந்து அவ்வளோ ஆசையோட அவ்வளோ ஆவலா நம்மளுடைய இளவரசர்களை பார்க்கணும், இளவரசர்களை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா வந்து க்ரௌடா அவ்வளோ அப்படி நிக்கிறாலும் ரெண்டு பக்கத்துலையும் அவ எல்லாரையும் ராமர் அக்னாலேஜ் பண்றார். பண்ணிட்டு அத்தனை பேரையும் குசல பிரஷ்னம் பண்றாராம். தையா நிகிலம் ஜனமபி குசலம் பிரிச்சதி சசிவ பரிவிரதா. குசல பிரஷ்னம் பண்றாராம் ராமர் அத்தனை பேரையும். ஏன் அப்படின்னா ஒரு ராஜாவோட கடமை என்ன அப்படின்னா தன்னோட பிரஜைகள் நன்னா இருக்கணும். நன்னா இருக்கால they need to make sure that their citizens are good, are living a good life. So அதனால எல்லாரும் ஓகேவா இருக்கா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கா, ஆசைதான் சௌக்கியமா எல்லாரும் விசாரிக்கிறாங்க. அப்புறம் சொல்றாராம் என்கிட்ட ஏதாவது ஆக வேண்டியது இருக்கா அப்படின்னா ஒரு ராஜாவோட இன்னொரு கடமை என்னன்னா இஃப் பிரஜைகளுக்கு வந்து if they have some difficulties, if they have some problems, if they have some complaints அதெல்லாம் கேட்டு அதுக்கான அந்த ப்ராப்ளம் எல்லாருமே ரிசால்வ் பண்ணணும் இல்லையா, ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால ராமர் வந்து அத்தனை பேருக்கும் எல்லாம் ஓகேவா, இல்லை சௌக்கியமா, ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, ஏதாவது இது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு குசல பிரஷ்னம் பண்ணிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு இனிமையா பழகிண்டே போறார். தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா பழகிட்டு போறார் ராமர் அப்படின்னு சொல்றோம். அடுத்த சரணத்துல என்ன வந்து ராமர் எப்பேற்பட்டவர்னு வர்ணிக்கிறார். உத்தம புத்திரா சஜ்ஜன மித்ரா. உத்தம புத்திரராம் ராமர், சஜ்ஜன மித்ரா, he is best friend to everybody. பரம பாவன புண்ணிய சரித்ரா, பரம பாவனமான புண்ணிய சரித்திரம் கொண்டவராம் ராமர். ராஜீவநேத்ரோ, தாமரை கண்ணனா. ராஜரிஷி கோத்ரக, ராஜரிஷியாம் ராமர். இளவரசன் இருந்தாலும் ராஜரிஷி அப்பேற்பட்ட ஒரு கட்டுப்பாடோட இருக்காராம். எப்படி அவ அப்பா தசரதர் சொல்லும் போது விஸ்வாமித்திரர் சொல்றாரு இல்லையா, நீ எப்பேற்பட்ட ராஜரிஷிப்பா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றாரு இல்லையா, அவ வம்சத்துல இருக்கிற அத்தனை பேருமே அப்படிதான் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கட்டுப்பாடோட ராஜா சக்கரவர்த்தியா இருந்தா கூட அப்பேற்பட்ட கட்டுப்பாடோட ரிஷி போலதான் வாழ்ந்திருக்கா இல்லையா. அதே மாதிரி ராமரும் ராஜரிஷி மாதிரி வாழறாராம் இங்க. ராஜரிஷி கோத்ரக ராஜகுமாரி பிரேமைக்க பாத்ரக. சீதாமாவோட பிரேமைக்கு பாத்திரமா இருக்காராம் ராமர். இதெல்லாம் அப்பேற்பட்ட ராமர் சபைக்கு போய் தன்னுடைய ராஜாங்க காரியங்கள் அவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் சின்சியரா கடமை உணர்ச்சியோட பண்றாராம் ராமர். பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா காத்தல வேலை ராஜசபைக்கு போயிட்டு உலக ரீதியான கர்த்தவியங்கள் காரியங்கள்லாம் முடிச்சுட்டு ஆத்துக்கு வராராம். ஆத்துக்கு வந்துட்டு என்ன பண்றாராம், நந்தவனத்துக்கு போறாராம். போயிட்டு சீதாமாவோட பிரதர்ஸோட லக்ஷ்மணரோட அவர் வைஃப் ஊர்மிளையோட சுகிருத்துக்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையுமா சேர்ந்து நந்தவனத்துக்கு போயிட்டு கிரீடத்தி விளையாடுறாராம். கிரீடத்தி சரசம் சபரிஹாசம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாராம், கிண்டல் பண்ணி பேசுறாராம், ஜாலியா. he is bonding, he is spending quality time with his family and friends. ஸோ நந்தவனத்துல எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடிட்டு சிரிச்சு பேசிட்டு he is bonding with his family and friends அப்படின்னு அந்த மாதிரி ஈவினிங் டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்றாராம். அடுத்தது என்ன பண்றாராம், எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அந்த ஆத்துக்கு அரண்மனைக்கு வராராம். வந்துட்டு மூஞ்சி கேட்கலாம் அலமிட்டு சந்தியாவந்தனம்லாம் பண்ணிட்டு மறுபடியும் தேவ காரியங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு சீதாமாவோட அந்த ஒரு அவர் ஆத்துல இருக்கிற இல்லற தர்மத்தை பாக்குறாராம். சீதாமாவோட இல்லற தர்மத்தை பாக்குறாராம். தங்க ஊஞ்சல்ல சீதாமாவோட உட்கார்ந்துக்கிறாராம்.
ரெஸ்ட் எடுத்துக்கிறாராம். தோழிகள்லாம் இருக்கா இல்லையா, அந்தரங்க தோழிகள்லாம் இருப்பா இல்லையா, அவ எல்லாம் ரெண்டு பக்கமும் நின்று ராமருக்கும் சீதாமாவுக்கும் விசிறாளாம். ஒரு சிலர் விசிறாளாம், இன்னொரு சிலர் ஊஞ்சல் தான் உட்கார்ந்து இருக்கா இல்லையா, ஜென்டலா அப்படி பொறுமையா அப்படி ஆட்டி விடுறாளாம். இதெல்லாம் பார்த்துட்டே ராமர் விஸ்ராந்தி எடுத்துக்கிறாராம். தோழிகள்லாம் வந்து வீணை முதலிய வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாளாம். இதெல்லாம் ராமர் ரசிச்சுட்டே உய்யாரமா ரெஸ்ட் எடுத்துக்கிறாரா. ஆஃப்டர் a full days of work ராமர் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு he's enjoying his day, he's resting அப்படின்னு சொல்ற. ஸோ ராமரோட டே டு டே லைஃப் அப்படின்னா இதுதான் வந்து அந்த 12 வருஷம் சீதாமாவோட ராமர் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி தான் கழிச்சிருக்காரு. ஸோ வால்மீகி மகரிஷி சொல்லிட்டார், 12 வருஷம் சுகமா வாழ்ந்தா. எப்படி சுகமா வாழ்ந்தார்? இந்த மாதிரி தான் சுகமா வாழ்ந்தா. குடும்பத்தோட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளோ சந்தோஷமா, பிரஜைகளோட அவ்வளோ சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற. அடுத்த பாட்டுல வேற ஒரு இன்சிடென்ட் சொல்ற சிஷ்யன்னா, கலித பணன கங்கண பூஷண கச்சதி சீதா புஷ்பவாட்டிகா கனக கலசம் ஆதாய கரேண சிஞ்சதி பயசா மல்லிதீகாம் ஆனந்தநந்தனே மனசி ஜசரணம் அவலோகயசதி ஸ்ரீயுகலம் ஆனந்தநந்தனே மனசி ஜசரணம் அவலோகயசதி ஸ்ரீயுகலம் जानकी वदन चंद्रमवलोक्य विकसन्ति मल्लिका कुसुमानि जानकी कुन्तल भारलतिका आरोढुकामानि वहतानि आनन्दनन्दने मनसि जसरणम् अवलोकयसति श्रीयुगलम् मनसि जसरणम् अवलोकयसति श्रीयुगलम् श्रीरघुवीरो वरसुकुमारो करेण तानि कुसुमानि सरसं संगृह्य धारयामास चादरेण आनन्दनन्दने मनसि जसरणम् अवलोकयसति श्रीयुगलम् आनन्दनन्दने मनसि जसरणम् अवलोकयसति श्रीयुगलम् मकरन्दमत्ता मधुपासद्यो मैथिलीचूडा आजग्मुसरसं भ्रमर भीता प्रेमिकसीता चक्रे राघवः परिहासम् आनन्दनन्दने मनसि जसरणम् अवलोकयसति श्रीयुगलम् आनन्दनन्दने मनसि जसरणम् अवलोकयसति श्रीयुगलम्. இந்த பாட்டுல சிஷ்யன்னா இன்னொரு இன்சிடென்ட்டை வர்ணிக்கிறார். என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, கலித குவணன கங்கண பூஷண கச்சதி சீதா புஷ்பவாட்டிகாம். கார்டனுக்கு போறோம், புஷ்பவாட்டிகம் கார்டனுக்கு சீதாமா போறோம். கலித குவணன, ஸோ நூப்புறம் குலுசு போட்டுட்டு இருப்பாங்க, வளையெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ குலுசுலாம் செல் நடக்க அப்போ சத்தம் போட்டுட்டு இருக்கான். வளையெல்லாம் வெளியில சத்தம் போடுறதான். ஸோ அப்போ எங்கள் சீதாம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல் நடந்து போறாளாம். கங்கண பூஷண, ஒரு தங்க குடம் எடுத்துட்டு போறாளாம்.
தங்க குடம், சாதாரண குடங்க, தங்க குடம், வைரம் பதிச்ச தங்க குடமா. தங்க குடத்துல தண்ணி இருக்காம். எதுக்கு அப்படின்னா புஷ்பவனம் கார்டனுக்கு போயிட்டு தண்ணி, செடிகள், மல்லி, முல்லை, ஜாதினா நிறைய செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செடிகள்லாம் தண்ணி ஊத்துறதுக்காக, கார்டனிங் பண்றதுக்காக, தண்ணி ஊத்துறதுக்காக, தண்ணி விடுறதுக்காக அந்த குடத்தை தண்ணி எடுத்துட்டு போராடலாம். கனக கலசம் மாய கரேண சிஞ்சதி பயச மல்லிலதீகா ஜானகி வதன சந்திரமவலோக. ஸோ மல்லிகைலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட் டைம்ல சந்திரனை பார்க்கும்போது தான் மலருமா. ஸோ இந்த இடத்துல சொல்ற ஜானகி வதன சந்திரமவலோக. ஜானகி சீதாமாவோட முகம் சந்திரனை போல இருக்கான். அந்த சந்திரனை பார்த்தோடனே விகசந்தி மல்லிகா குசுமானி, அந்த மல்லி எல்லாம் சந்திரன் தான் இது அப்படின்னு பார்த்து மலர்றதான். மல்லிகைக்குள்ள இன்னொரு ஆசை இருக்கான். என்ன அப்படின்னா ஜானகி குந்தல பாரலதீகா ஆரோடு காமணி வதானி. மல்லிகைலாம் ஒரு ஆசை இருக்கான். என்ன அப்படின்னா அந்த நம்மளது ஒரு மாதிரியா தொடுத்து பூ தொடுத்து சீதாமாதன் கேசத்துல வச்சுக்க மாட்டாளா அப்படின்னு ஆசையாம். ஸோ பூ மொட்டா இருக்கும்போது நம்ம பறிச்சு வச்சுக்க மாட்டோம் இல்லையா, மலர்னா தானே வச்சுப்போம். அதனாலேயே வந்து மலர்றதான் சீதாமாவை பார்த்தோன்னே ஆச்சு, இப்போ மலர்னா சீதாமாவுக்கு பறிச்சு பூ கட்டி தலையில வச்சுப்பா, கேசத்துல வச்சுப்பா அப்படின்னு ஆசையா போய் எல்லாம் மலர்றதான் சீதாமாவோட தலையை அலங்கரிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் ராமர் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காராம். ஸ்ரீரகுவீரோ வரசுகுமாரோ ஜனகநந்தினி மாலிஞ்சகரேண தானி குசுமானி சரசம் சங்கிருஹ்ய ஹரயமாஸ சாதரேண. இதெல்லாம் ராமர் வந்து ஒரு ஓரமா பார்த்துன்னு சீதாமா எப்படி எல்லாத்துக்கும் தண்ணி விடுறா, கார்டனிங் எப்படி பண்றான்னு பார்த்து சீதாமா பார்த்து ரசிச்சுட்டு இருக்காராம். இப்போ ராஜ கப்பிள்ஸ் எல்லாம் வந்து ராஜாராணியெல்லாம் வந்து இளவரசிகள்லாம் வந்து தேர்ந்தவர் அலோன் இல்லையா, தோழிகள் யாரோ கூட இருந்துட்டே இருப்பாங்க. அவெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ராமர் சீதாமா பார்த்து எவ்வளோ அழகா ரசிக்கிறாரு, ராமரை பார்த்து ரசிக்கிறாராம் தோழிகள்லாம். ஸோ ராமர் வந்து சீதாமா எப்படி பண்றான்னு அழகா இருக்கு அப்படின்னு பார்த்து ரசிக்கிறாராம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மல்லியெல்லாம் வந்து சீதாமா பார்த்தோன்னே சட்டு மலர்றது இல்லையா, அதையும் ராமர் பார்க்குறாராம். பார்த்துட்டு அந்த மல்லி புஷ்பத்தோட ஹிருதயம் ராமருக்கு புரியறதாம். அதனால ராமர் என்ன பண்றாரா, அந்த மல்லியெல்லாம் ஒன்னொன்னா பறிச்சு ஒரு மாலையா பண்ணி சீதாமா அதெல்லாம் தொடுத்து சீதாமா தலையை அலங்கரிக்கிறாராம். ஸோ அதை அலங்கரிக்கிறாராம். இதெல்லாம் பார்த்து சகிகள் தோழிகள் அதெல்லாம் பார்த்து இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறாராம். ஸோ இது பண்ணோடனே என்ன அதுதான் மகரந்த மத்த மதுபாசோ மைதிலி சூடா ஆஜக்முசரசம். புஷ்பங்கள் கார்டன்ல என்ன இருக்கும், புஷ்பங்கள் இருக்கிறதுனால என்ன இருக்கும், வண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, பிரமர மதுபா அப்படின்னா பி வண்டுன்னு அர்த்தம், ரைட். ஸோ அந்த வண்டுகள்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பூலேருந்து தேன் எடுத்து சாப்பிடணும் இல்லையா. ஸோ அந்த வண்டெல்லாம் தேன் எடுத்து சாப்பிட்றதுக்காக இன்னைக்கு வருதான். பார்த்துட்டு தோன்றதான் செடியில் இருக்கிற பூ எதுக்கு, சீதாமா கேசத்துல இருக்கிற பூ எடுத்து படணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாமா தலையை சுத்தி வருதா. இதை பார்த்துட்டு பிரமர கீதா பிரேமிக சீதா சக்ரே ராகவக ஹரிஹாசம். சீதாமாக்கு வண்டு வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயந்து போயிட்டு ராமர் கிட்ட போயிட்டு கட்டிக்கிறாளாம். ராமர் போய் இப்படி புதஞ்சுக்கிறாளாம். ராமர் வந்து கவலைப்படாத சீத்தை, நான் உன்னை காப்பாத்துறேன்னு அவர் ராமர் சீதம்மா கட்டி பிடிச்சுன்னு சொல்றாங்க. வண்டுக்கு போய் பயப்படுறிய அப்படின்னு சக்ரே ராகவா பரிகாசம் கிண்டல் பண்றாராம் சீதாமா. இதுக்கு போய் பயப்படுறிய சீத்தை அப்படின்னு பயப்படுறாராம். இதை ராமரை பார்த்து அப்படியே வெக்கமா போயிட்டான். மூஞ்சிலாம் பிங்க் கலர்ல போயிட்டான். ஏற்கனவே பிங்க் போல இருப்பா, இப்ப தக்காளி பழம் மாதிரி இருக்கலாம் சீதாமா. அதை பார்த்துட்டு ஒரே வெக்கமா போயிட்டா, இப்படி ராமர் கிண்டல் பண்றாரு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றாரு. அடுத்து சொல்ற ராஜதி ரகுநாத சீதயா ராஜதி ரகுநாத சீதயா ராஜராஜேந்திர பூஜித தசரத ராஜகுமாரோ யுவராஜேந்திர ராஜதி ரகுநாத ராதா சந்திர
परिसेविता जनकसुता कमलकरेण वदयन्ति वीणा कलयति रावेण रतिं वीणा राजति रघुनाथः प्रेम परिपूर्ण मृदुवचनेन प्रणयति कटाक्षेण प्रीतिं वर्धयन् जनकसुतायाः पार्थिवनन्दनो जयति हर्षेण राजति रघुनाथः सीतया राजति रघुनाथः सीतया ஒரு சமயம் என்னதான் ராமருடைய அந்தப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். ராதா சந்திர சீதல கிரண ராஜதி கனகமய பவனே. கனகமயமா இருக்குமாம் அந்த பவனம், தங்கத்தினால அந்த பவனமாம் அது. ஸோ தங்கமோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைட் இல்லையா. ஸோ ராகா சந்திர சீதல கிரண, சந்திர கிரணங்கள் சந்திர மூணு லைட் வந்து அங்கேருந்து வருதாம். ஜன்னல்கள்லாம் இருக்காம், ஜன்னல் வழியா வருதாம். வந்து அந்த கனகமயமா அந்த தங்கமயமா இருக்கிற அந்த வால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த வால்ஸ்ல அந்த வால்ல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஃபுல் ரூமையே ஜொலிக்க செய்யறதாம், பிரைட் ஆக்குறதாம் அது. ரமணீய மணிமய மண்டபராஜித ரத்ன சிம்ஹாசனே மிருதுவசனே. ராமர் வந்து அந்த அந்தப்புறத்துல ஒரு ரத்ன சிம்ஹாசனம் இருக்கான். இது அயோத்தியா சிம்ஹாசனம் கிடையாது, அவர் ஆத்துல இருக்கிற ஒரு சேர், ரத்னம் சிம்ஹாசனம் அது. அந்த சிம்ஹாசனத்துல ராமர் யாருமோ உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காராம். கனகபூஷண கனகாங்கி சகி கணபதி சேவிதா ஜனகசுதா. கனகபூஷணங்கள்லாம் கொண்டு போட்டுட்டு இருக்காராம் சீதாமா. கமலகரேண வதயந்தி வீணா கலயதி ராவேண ரதிம் வீணா. கமலம் போன்ற தன்னோட கரத்தால சீதாமா வந்து மடியில வீணையை வச்சுட்டு வீணை வாசிக்கிறாளாம். ஒரு ராகம், எல்லா ராகமும் வாசிக்கிறாளாம். அதெல்லாம் ராமர் வந்து பிரேம பரிபூர்ண மிருதுவச்சனேன பிரணயசி கடாட்சேன. ராமர் வந்து காந்தர்வ சாஸ்திரம் அனைத்தையும் கற்றவராம். காந்தர்வ சாஸ்திர வித்வானாம் ராமர். காந்தர்வ சாஸ்திரம்னா சங்கீத சாஸ்திரம். ஸோ அதனால எல்லாமே தெரியுமா, எல்லா ராகம் தாளம் எல்லாமே ராமருக்கு தெரியுமா. இப்போ நாம ஒருத்தர் ரொம்ப நன்னா பாடுறா, ஒரு பெரிய வித்வான், பாட்டு வித்வான் வந்து பாடுறா அப்படின்னா நாமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் பாமர மக்கள் நம்மளாம் வந்து நன்னா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கதி நல்லா இருந்தா அப்படின்னு சங்கதி போட்டேன், சங்கதி என்ன அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு புரியாது அந்த நுணுக்கம், அதை என்ஜாய் பண்றதுக்கு நம்மளால முடியாது. அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சங்கீதம் தெரியணும். இந்த இடத்துல அந்த அந்த சாவை டச் பண்ண பத்தியா சிலிர்த்து அப்படின்னு சொல்லணும்னா அந்த சா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும் பத்தியா. ஸோ ராமருக்கு வந்து இந்த சங்கீத சாஸ்திரம், இந்த சங்கீத ஞானம் அப்படி இருக்கிறதுனால சீதாமா பார்த்து சொல்றாளாம், சீதே அந்த ஹம்சத்வனி வாசிச்சு சூப்பரா இருந்தது, கல்யாணி பின்னிட்ட பண்ணி மோகராமி மோகிக்க செய்யறதுப்பா அப்படின்னு ஒரு ராகத்தையும் சீதமா வாசிக்கிற எல்லா ராகத்தையும் சொல்லி அந்த ராகம் சூப்பரா இருக்கு, நீ நேத்திக்கு அந்த ராகம் நேத்திக்கு கல்யாணி வாசி அந்த பாட்டு திரும்ப வாசி அப்படின்னு ஒண்ணுன்னா கேட்டு ரசிக்கிறாராம் ராமர். சீதாமாவை புகழறாங்க, ஒரு ராகம் தெரிஞ்சிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்றாராம். சீதாமா வந்து அந்த இடத்துல ஐ நோ ரைட் அப்படின்னு சொல்லாம ஈகோவை காமிச்சுக்காம ஹியூமிலிட்டியோட அப்படின்னு வணங்கிட்டு ராமருக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் வாசிக்கிறாராம். அதான் சொல்றேன், பிரேம பரிபூர்ண மிருதுவச்சனேன. ராமரோட வச்சனங்கள்லாம் வந்து பிரேமை நிறைந்தது இனிமையா இருக்கும் இல்லையா ராமருடைய வச்சனங்கள்லாம். ஸோ அவருடைய இனிமையான அந்த வச்சனங்கள் கொண்டு இனிமையான அந்த பேச்சினால சீதாமாவை புகழறாராம். இப்படி பாடுற சீதாவின் காம்ப்ளிமெண்ட் பண்றாராம் ராமர். பிரணய பிரணய அந்த பிரேமையால அந்த பார்வையாலே கட்டாட்சம் பண்றாராம் சீதாமாவை அப்படின்னு
அப்படின்னு சொல்றாராம். ஸோ சீதாமாவுக்கு வந்து ராமர் நம்மளை இவ்வளவு புகழறாரே, ராமர் சந்தோஷப்படுறதை பார்த்து சீதாமா சந்தோஷப்படுறாங்க, சீதாமா சந்தோஷப்படுறதை பார்த்து ராமர் சந்தோஷப்படுற. ஸோ ஒரு ஒரு உத்தம தம்பதிகள், திவ்ய தம்பதிகள்னா இப்படிதான் இருக்கணும். வைஃப் சந்தோஷப்படுறதை பார்த்து ஹஸ்பண்ட் சந்தோஷப்படணும், ஹஸ்பண்ட் சந்தோஷப்படுறதை பார்த்து வைஃப் சந்தோஷப்படணும். இது வந்து இந்த ஆவல என்ன சொல்லுவா, ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ஸோ இவ சந்தோஷப்படுறா, நம்ம சந்தோஷப்படுறோம், நம்ம சந்தோஷப்படுறதை பார்த்து அவ சந்தோஷப்படுறா. இட் ஜஸ்ட் கீப்ஸ் க்ரோவிங் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ராமரும் சீதாமாவும் they are happy that each other are happy அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற. அடுத்தது சொல்ற, அவலோகய சகி ஜனக நந்தினி, அவலோகய சகி ஜனக நந்தினி, மணிமய தீபா அலங்கிருத சுத்தாதே, மனநீராதரூப சுகந்தே, அவலோகய சகி ஜனக நந்தினி, பிரஜயதி சரசம் நவமல்லிகாஹாரம், தாரயதி பிரியம் சுகுமாரம், அவலோகய சகி ஜனக நந்தினி, शिष्यति जानकी राघवेन्द्रः, प्रेमिक हृदय कुमुदचन्द्रः, வால்மீகி ராமாயணத்துல நவரசங்களும் ராமாயணத்துல புரிந்து இருக்கு. ஸ்ருங்காரம், காருண்யம், ஹாஸ்யம், ரௌத்ரம், பயானகம், வீரியம், பீபத்சம், அத்புதம் அப்படின்னு நவரசங்களும் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதோட நவரசங்களும் வால்மீகி ராமாயணத்துல இருந்தா கூட ஸ்ருங்கார ரசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. ஸ்ருங்காரமும் பக்தியும், ஸ்ருங்கார ரசமும் பக்தி ரசமும் சேர்ந்தது அப்படின்னா அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இப்போ நார்மல் தம்பதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஷார்ட் லிவ், ரைட்? இட்ஸ் நாட் ஃபார் எவர். ஆனா திவ்ய தம்பதிகள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் எட்டர்னல் இல்லையா. அதனாலதான் இப்ப கூட ராமர் சீதாமால எப்பயோ எங்கேயோ இருந்திருக்காரு. ராதாகிருஷ்ண யுகம் என்னைக்கும் இருந்தது, ரைட்? ஆனா இன்னைக்கும் ராதாகிருஷ்ண யுகத்தை வந்து ராதா கல்யாணம் பண்றோம், சீதா கல்யாணம் பண்றோம், ருக்மிணி கல்யாணம் பண்றோம் அப்படின்னா திவ்ய தம்பதிகள் அப்படிங்கிறது இட்டர்னல் இல்லையா. ஸோ அந்த ஸ்ருங்காரமும் அந்த பக்தியும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது வேற லெவல் அப்படிங்கிறா. இது வந்து ராமாயணத்திலே பார்க்கலாம் நம்ம. இப்போ ராவணன் சூர்பனகா இவா ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகளை பிரிக்க ட்ரை பண்ணா. சூர்பனகைக்கு சீதா வேண்டாம், ராமர் தான் வேணும் அப்படின்னா மூக்கும் காலம் மறுபட்டு போனான், ரைட்? இப்போ ராவணன் வந்து ராமர் வேண்டாம், சீதா தான் வேணும் அப்படிங்கும் போது பிராணனே போயிடுது, உயிரே போயிடுது இல்லையா. ஸோ அதனால திவ்ய தம்பதிகளை யுகலத்தை இன்னைக்குமே பிரிக்க கூடாது. யுகல சேவை அப்படிங்கிறது ரெண்டு பேரையும் எப்போதுமே சேர்த்து தான் பண்ணணும் அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி தான். அதனாலதான் ஆஞ்சநேய சுவாமிக்கு யுகலத்தை சேர்த்து வச்ச அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு அப்பேற்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ராமாயணத்துல ஒரு சர்க்கம் பூரா ஆஞ்சநேயர் இருக்காங்க அப்படின்னு இருப்போம். ராமாயணத்தை பார்த்தோம் அப்படின்னா சுந்தரகாண்டத்தை தவிர மீதி எல்லாமே the story follows ராமாயணம் ராமனோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணும், ரைட்? ராமர் இங்க சித்திரக்கூடத்துல இருக்கும்போது இல்ல பஞ்சவட்டியில இருக்கும்போது பரதன் எப்படி இருந்தார் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, ரைட்? ஆனா ஒரு ஃபுல் சர்க்கம் சுந்தரகாண்டம், ஒரு ஃபுல் சர்க்கம், ஒரு ஃபுல் காண்டம் பூரா ஆஞ்சநேயரோட ஜர்னி, ஆஞ்சநேயர் என்னென்னலாம் பண்றார் அப்படின்னு அந்த சுந்தர காண்டத்துல கடைசி 2-3 சாப்டர் தான் ராமர் வர. அதுவும் எப்ப வர்றாரு அப்படின்னா ஆஞ்சநேயர் ஜெயத்தோட வந்து கண்ணையும் சிறுகி அப்படி குதிக்கிறதுனால ராமர் அங்க வர. இல்லைன்னா அந்த ஃபுல் காண்டமும் ராமரோட இட் டசன்ட் ஃபாலோ ராமர், இட் ஃபாலோஸ் ஆஞ்சநேய சுவாமி இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆஞ்சநேயருக்கு ஏன் கொடுத்திருக்கு அப்படின்னா யுகலத்தை சேர்த்து வைக்கிறார் அவர், யுகல பூஜை பண்றார் அவர். அப்பேற்பட்ட ஸ்ரேயஸ் ஆஞ்சநேயருக்கு ஏன் ராம பக்தர்கள் அப்படின்னு எடுத்துனாலே முதன்மையானவர் ஆஞ்சநேய சுவாமி தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஏன் அப்படின்னா யுகல சேவை பண்ற, யுகலத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக அவ்வளவு பிரயத்தனம் பண்றாரு இல்லையா. ஆஞ்சநேய சுவாமிக்கு அப்பேற்பட்ட ஒரு புகழ், அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரேயஸ் அதனாலதான் அப்படின்னு பாக்குறோம். இந்த பாட்டுல சொல்ற அந்தப்புறம், ராமரும் சீதாமாவும் அந்தப்புறத்துல இருக்கா, கேண்டில் லிட் அட்மாஸ்பியரா இருக்கா, தீபங்கள்லாம் ஏத்தி இருக்கான்,
தூபம் கமழர்தான், சந்தன வாசனை பின்னர்தான், அந்த மாதிரி அவ்வளோ வாசனையா இருக்கான். அந்த இடத்துல சீதாம்மா வந்து ராமர் வந்து சபையில இருக்காரு. இப்போ சபையில இருக்கும்போது சாயந்தரம் ராமர் ஆத்துக்கு வரும்போது, அந்தப்புறத்துக்கு திரும்ப வரும்போது ராமருக்கு ஒரு மாலை போடணும் அப்படின்னு ஆசையா, ஒரு மாலை மல்லிப்பூவால ஒரு மாலை போடணும் அப்படின்னு ஆசையா மாலை கட்டுறாங்க. அந்த சொல்ற அந்த மாலை கட்டும் போது the only thing she can think of என்னது அப்படின்னா, இந்த மாலை ராமருக்கு போட்டா நல்லா இருக்குமே, ராமர் இந்த மாலையோட இருந்து இவ்வளவு நல்லா இருப்பார், இந்த மாலை ராமருக்கு போடணுமே அப்படின்னு ஒரு பூ தொடுக்கும் போதும் சீதாம்மா இதே நண்போடியே இருக்கானா. ஸோ இதே நண்போடியே வந்து ஒரு பெரிய மாலை மல்லிப்பூனால ஒரு பெரிய மாலை தொடுக்குறானா. தொடுத்துட்டு வெயிட் பண்றானா. ராமர் ராஜாங்க காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரம் அந்தப்புறம் வராராம். வந்து சொல்ற ராமர் எப்படி இருக்காரு அப்படின்னா, பரம சுக்குமாரமா இருக்காராம் ராமர். அப்பேற்பட்ட இந்த ராமர் வந்த உடனே சீதாம்மா வந்து ஆசையா அந்த மாலை எடுத்து போடுறாராம். ராமர் ஏற்கனவே ஜொலிப்பார், இவ்வளவு ஆசையா சீதாம்மா போட்டிருந்தாலும் அந்த மாலையோட சேர்ந்து இன்னும் ஜொலிக்கிறாராம் ராமருக்கு அவ்வளவு சந்தோஷமா செய்ய, எனக்காக மாலை பண்ணியா நீ அப்படின்னு ஆசையா சீதாம்மாவை கொஞ்சறாராம். கொஞ்சிட்டு போன பாட்டிலே பார்த்தா ரத்ன சிம்மாசனம் இருக்கு அந்தப்புறத்துல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சிம்மாசனத்தை ஒரு உட்கார்ந்துக்கிறாராம். உட்கார்ந்துட்டு சீதாம்மாவை மடியில உட்காந்து வச்சுட்டு எனக்காக பண்ணியா நீ அப்படின்னு உச்சி முகர்றாராம் சீதாம்மாவை. சீதாம்மாவுக்கு ஒரே வெக்கமா போறது இந்த இடத்துல அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல சிஷ்ய அண்ணா சொல்ற, குமுதம் மலரும், என்னோட ஹிருதயம் வந்து குமுதம் போல மலர்றது அப்படின்னு சொல்றாராம். ஏன் அப்படி குமுதம்னா என்னன்னா லில்லி, ரைட்? சந்திரனை பார்க்கும்போது அது மலரும் இல்லையா, அந்த லில்லி குமுதம். சொல்ற குமுதம் எப்படி சந்திரனை பார்க்கும்போது மலருமோ, என்னுடைய ஹிருதயம் குமுதம் போன்றதா இருக்கு. இப்போ குமுதம் போன்ற என்னுடைய ஹிருதயம் ராமச்சந்திரனை பார்க்கும்போது மலர்றது. ராமர் எப்பேற்பட்ட பிரேமையோட சீதாம்மா கிட்ட இவ்வளவு பிரேமையா இருக்காரே அப்படின்னு அந்த பிரேமையை பார்க்கும்போது குமுதம் போன்ற என் மலர்றது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற. அடுத்தது சொல்ற, विहरति राघवेन्द्रः सीतया, विहरति राघवेन्द्रः विलिखति कस्तूरी तिलकं प्रियाय ललितललाटे जनकतनया विहरति मणिमय मुकुरं दर्शयति मैथिलीं सरसं आनन्दयति विहरति राघवेन्द्रः सखी जनविदित चारु चामरगा सीतया राजति राजकुमार विहरति राघवेन्द्रः प्रेम निरीक्षण लज्जितवदना प्रेम निरीक्षण लज्जितवदना प्रतिपदं मधुरं मूर्ते सुनय विहरति राघवेन्द्रः सीतया विहरति राघवेन्द्रः. இந்த பாட்டுல ராமரும் சீதாமாவும் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அமைச்சிருக்காரு. தோழிகள்லாம் வந்து பார்க்குறாங்க, இதை பார்த்து ஆனந்திக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு, ஒரு இன்சிடென்ட். ராமர் வந்து विलिखति कस्तूरी तिलकं प्रियाय ललितललाटे जनकतनया. கஸ்தூரி திலகம், நெத்தியில கஸ்தூரி திலகம் இடுறாராம் சீதாமாக்கு ராமர். இட்டுட்டு என்ன பண்றாரா, மணிமய முகூரம் தர்ஷயதி மைதிலி சரசம் ஆனந்தயதி. கஸ்தூரி திலகம் இடுறாராம் சீதாமோட நெத்தியில. இட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி எடுத்து சீதாமோட காமிக்கிறாங்க, கட்டிட்டுக்கேனா அப்படின்னா அப்படின்னு சொல்லி சீதாமா இந்த இடத்துல வெக்கப்படுறா. மைத்திரியும் சலசம் ஆனந்தேத்தி, அவ்வளோ ஆனந்தமா, எவ்வளோ பிரேமையா இருக்கார் நம்ம இடத்துல ராமர் அப்படின்னு அவ்வளோ ஆனந்தப்படுறாளாம் சீதாமா இந்த இடத்துல. சகி ஜனவிஜித சாரு சாமர
இது சொல்ற தோழிகள் தான் இதை கண்டு பரம ஆனந்தம் அப்படின்னு சொல்ற தோழிகள்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா ராமர் வந்து ஊஞ்சல் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, உட்காந்து விளையாடிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ ஊஞ்சல் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ராமரும் சீதாமாவும் ரெண்டு பக்கத்துலயும் நின்று சாரு சாமராக சாமரம் போடாலும் விசிறாலும் சீதாமாவும் ராமரும் விளையாடுறா அப்படின்னு பாக்குறாரு. பிரதிபதம் மதுரம் பூஜை சுனய பிரேம நிரீட்சண இவ்வளவு பிரேமையா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு லஜ்ஜித வதனம் மூஞ்சில வெக்கமா இருக்கான், வெக்கம் தெரியறதான் சீதாமாக்கு ஒரே வெக்கமா இருக்கான். ஸோ கட்டாட்சம் பண்றாராம் ராமர். ராமர் வந்து சீதாமாவை கண்ணாலேயே கட்டாட்சம் பண்றாராம் சீதாமாவை. இதெல்லாம் கண்டு சீதாமாவே வெக்கமா இருக்கான். மதுரமான வார்த்தைகளால சீதாமாவை குஞ்சரானாம். சுனையனாம் மதுரமான வார்த்தைகளை கொண்டு அழகான கண்களுடைய சீதாமாவை கொஞ்சரான பேசுறார் ராமர் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார். பூர்ணகலாதர ஸ்ரீதர கிரண ராஜிதர ரத்னமய ராஜபவனே புஷ்ப சுகந்த மலய பௌர்ணமி அன்னைக்கு ஏற்கனவே பார்த்தோம் மூன் லைட் எப்படி பிரைட் ஆக்குறது இந்த ரூம் அப்படின்னு அவரோட அந்தப்புறம் அவரோட அந்த ரூம் எப்படி பிரைட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு பௌர்ணமி நார்மலா இருக்கும்போதே அவ்வளவு பிரைட்டா இருக்கும். இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இன்னும் ஃபோர்ஸா இருக்கான். அந்தப்புறமே அவ்வளவு பிரைட்டா இருக்கான். சிம்மாசனத்துல அந்த ரத்ன சிம்மாசனம்னு பார்த்தோம் இல்லையா, அவ்வளவு புஷ்பங்கள் கொண்டு புஷ்ப சுகந்த மலையா மாறுத புஷ்பங்கள்லாம் வந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கான் அந்த ரத்ன சிம்ஹாசனம். அந்த சிம்மாசனத்துல அவங்க ஒரு மலையா மாறுது, ஒரு ஜென்டில் பிரீஸ் ஒன்று வருதான். அந்த பிரீஸ் வந்து புஷ்பங்களோட குவாலிட்டி என்ன, பியூட்டிஃபுல்லா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த சுகந்தத்தை அந்த ரூம் அந்த புஷ்பங்கள்லேருந்து எடுத்து அந்த ரூம் ஃபுல்லா எடுத்து பரப்புறதான் அந்த ஜென்டில் பிரீஸ். அந்த டோர்லாம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வழியா அந்த அரண்மனை பூரா எடுத்துன்னு போறதுதான் அந்த ஜென்டில் பிரீஸ் வந்து புஷ்ப சுகந்தம் அந்த அரண்மனை பூரா எடுத்துட்டு போறது. அப்படி அந்த மாதிரி ஒரு செட், அந்த மாதிரி ஒரு சீனை செட் பண்ற இந்த சிஷ்யன்னா சொல்லிட்டு சொல்றாரு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டியா இருக்கட்டும், நிறைய பாட்டியா இருக்கட்டும், பிரேமா அப்படிங்கிற ஒரு தோழியை பத்தி சொல்லுவார் சிஷ்யன்னா. நிறைய பிரேமா இந்த மாதிரி பண்ணா, பிரேமாங்கிற தோழி இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு. இது என்ன அப்படின்னா வாஸ்தவத்துக்கு இது யாருன்னா சிஷ்ய அண்ணாவே தான். அவர் வந்து இப்போ ராம சீதாமாக்கெல்லாம் வந்து தோழிகள் நிறைய பேர் இருப்பா. பட் அந்தரங்க தோழிகள்னு சில பேர் தான் இருப்பா இல்லையா. அவர் அந்த புறத்துல வந்து அவரோட க்ளோஸா பழகிறவா, பிரைவேட்டா பழகிறவா அப்படின்னு சில பேர் இருப்பா இல்லையா, சில தோழிகள் இருப்பா இல்லையா. அதாவது அந்தரங்க தோழிகள் அப்படின்னு இந்த இடத்துல சிஷ்ய அண்ணா வந்து தன்னை வந்து பிரேமா அப்படிங்கிற ஒரு அந்தரங்க தோழியா பாவிச்சுக்கிறார் அப்படின்னு பலவித ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. நவரத்ன மாலா அப்படிங்கிற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அவர். இங்கேயும் அவர் பிரேமாவை பத்தி சொல்றார், பிரேமாங்கிற தோழி இந்த மாதிரி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்றார். ஸோ வந்து சொல்ற ராமரும் சீதாமாவும் உட்கார்ந்து இருக்காங்க சிம்மாசனத்துல. அந்த அலங்கரிக்கப்பட்ட புஷ்பத்தினால அலங்கரிக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்துல ராமரும் சீதாமாவும் உட்கார்ந்து இருக்காராம். ராமர் வந்து சுக்குமார சுந்தரனா இருக்காராம். ராமர் வந்து சீதாமாவோட விளையாடிட்டு இருக்காராம், தாயகத்தான விளையாடிட்டு இருக்காராம்.
ஏற்கனவே பார்த்த மாதிரி ராமர் சீதாமா விளையாடும் போது ராமர் வந்து வேணுமே சீதாமாவை ஜெயிக்க விடுவாராம். ஏன் அப்படின்னா ஜெயிச்சுட்டே அப்படின்னா சீதாமா சந்தோஷப்படுவாங்க. அந்த சீதாமா சந்தோஷப்படுறத பற்றி இவர் சந்தோஷப்படுவாராம். ஸோ அந்த மாதிரி தாயகட்டம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சொல்ற பிரேமான்னு ஒரு தோழி இருக்கா. அந்த பிரேமாங்கிற தோழி வந்து சீதாமாவோட ஹிருதயத்தை புரிஞ்சுட்டு நடந்து பண்ணா அந்த பிரேமாங்கிற தோழி வாஸ்தவத்துல என்ன சிஷ்ய என்ன தான் அது. ரைட். ஸோ சீதாமாவுக்கு தோன்றதான் ராமருக்கு சந்தனம் விட்டு விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படலாம் சீதாமா. இதை புரிஞ்சுட்டு அந்த பிரேமாங்கிற தோழி வந்து பரிமள சந்தனாலேத்த புஜக பிரசன்னவத யுவராஜ பரிமள சந்தனத்தை எடுத்து வந்து புஜங்கள் ராமருடைய கையிலையும் சீதாமாவோட கையிலையும் சந்தனத்தை சந்தனம் விடுறானா. அதை கண்டு பிரசன்னவத யுவராஜனான ராமர் பிரசன்னமாறா, சீதாமா பிரசன்னமாறா அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல பிரேமிக பூஜித சரண சரோஜ பிரேமிக்கு இந்த இடத்துல இப்போதும் சீதாவோட ஹிருதயத்தை புரிஞ்சுட்டு தான் சொல்றாரு. இந்த இடத்துல தன்னோட ஹிருதயத்தையும் தன்னோட ஆசையும் பண்றாராம். என்ன அப்படின்னா பிரேமாங்கிற தோழி வந்து ராமருக்கு ராமருக்கு பாத பூஜை பண்றா இந்த இடத்துல அப்படிங்கிறா. அது எப்பேற்பட்ட பாதம் அப்படின்னா எல்லா ஜனங்களுக்கும் முக்தி தரவல்ல பாதம் இல்லையாது. அப்பேற்பட்ட பாதத்தை அப்பேற்பட்ட பாதத்துல பாத பூஜை பண்றா அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்ற. அப்பேற்பட்ட அந்த சரணத்தை நம்மளும் வணங்கலாம் அப்படின்னு நம்மளோட குருநாதரும் பாடுற. திருவடிகளை நாமும் வணங்கி நீயோட பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் மேலும் பார்க்கலாம். சரசிஜ நேத்ராய தசரத புத்ராய சரணாகதோ தாய கோத்ராய சுக்ரீவ
कुमाराय जगदे कबीराय जगन्मंगल प्रेम विग्रहाय कोसल कुमाराय कोमल चरणाय गोविंद मंडित करतलाय जय मंगलम नित्य शुभमंगलम जय मंगलम नित्य शुभमंगलम नित्य शुभमंगलम जानकी कांत स्मरणं जय जय